ஃபியூச்சர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் எதை சொல்றாங்கன்னா ஏடிஎஸ் வந்து நல்லா கத்துக்க தம்பி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் மட்டும் கத்துக்கிட்ட அப்படின்னா இன்னொரு 2 ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தலைகீழா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதே மாதிரி வந்து அடுத்த ஸ்டெப்ல போற ஒரு ஒன் ஆஃப் த டாப் லீடிங் கோர்சஸ் எது அப்படின்னா ஏஐடிஎஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸ்டூடெண்ட் வந்து அப்படி ஷார்ட்டா எனக்கு வந்து எய்ட்ஸுக்கு வந்து என்ன கட் ஆஃப் கிடைக்கும் அப்படிமா, தம்பி அது எய்ட்ஸ் கிடையாது, ஏஐடிஎஸ் சொல்லடா ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஒரு சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நீங்க கட் ஆஃப் தான் கொடுத்தீங்க, ஓகே சார். ஏஐடிஎஸ்க்கு ஒரு 25 காலேஜஸ் வந்து எதெல்லாம் எடுக்கலாம் ஓவரால் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏஐடிஎஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல இருக்கு அப்படின்னா ஒரு 2 காலேஜ்ல தான் வந்து ஏஐடிஎஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. மீதி கவர்மெண்ட் எந்த காலேஜ்லயும் வந்து ஏஐடிஎஸ் கிடையாது. ஒன்லி வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கிற அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் கேட்டல் இருக்கிற காலேஜ்ல வச்சிருக்காங்க. டாப் 25 காலேஜஸ் ஏஐடிஎஸ்க்கு பெஸ்ட் எது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கிற செல்ஃப் சப்போர்ட்டிங்ல ஏஐடிஎஸ் இந்த கோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் கட் ஆஃப்ல பார்க்கும்போது பிஎஸ்சி இன்ஸ்டிடியூட் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல குமரகுரு காலேஜ் வந்து கன்சிடர் பண்றாங்க. அடுத்ததா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் சென்னையில வந்து வெங்கடேஸ்வரா காலேஜ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ், அதுக்கு அடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து வந்து ஈரோட்ல பனாரியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல இருக்கிற கேபிஆர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், காலேஜ் கோட் வந்து 1419, அப்புறம் வள்ளியம்மை, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் அண்ட் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த மாதிரி இருக்கிற காலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டாப் 25 காலேஜஸ் ஃபார் ஏஐடிஎஸ்ல வந்து பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் இயர்லயே இந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். ஏடிஎஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 25 lakhs அண்ட் எபோவ் கொடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்கிற காலேஜ் எது அப்படின்னா ஏடிஎஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜ் எட்டின வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ சில காலேஜ்ல வந்து இன்பில்ட் பண்ணிட்டு வராங்க ஏடிஎஸ்க்கு, பட் அவங்க ஆல்ரெடி இன்பில்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க காலேஜ் ஜாயின் பண்றீங்களோ இல்லையோ அது செகண்டரி. நீங்க சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா சில காலேஜ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க, யூ கெட் சம் ஐடியா அந்த காலேஜ்ல என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. வெறும் லேப்ல வெறும் கம்ப்யூட்டரை மட்டும் வச்சு ஏமாந்துடாதீங்க. கம்ப்யூட்டர் ஒரு 40,000 ரூபாய் போட்டா வாங்கி வச்சிடலாம். அவங்க அதுக்கு தாண்டி என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க, ஸ்டூடெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்கும் போது அதுக்கான வந்து ஃபீஸ், அதுக்கப்புறம் நீங்க 4 years ஸ்பெண்ட் பண்றீங்க, இதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்க லைஃபே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிகிரி வச்சுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போயிட்டே இருக்க போறீங்க. ஸோ அதனால காலேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் ஒர்த்தா இல்லையான்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேரண்ட் நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ற டைம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு, அதனால நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்காம ஏஐடிஎஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டோட டிஸ்கஸ் பண்றேன். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் நேம் தினேஷ் குமார், என்னுடைய சேனல் நேம் வந்து A2KDK சேனல், ஆக்சஸ் டு நாலேஜ் ஃப்ரம் தினேஷ் குமார், ஓகேங்களா. அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீம் யூனிவர்சிட்டி, ஒரு காலேஜ் எப்படி செலக்ட் பண்றது, சாய்ஸஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே வரும். ஸோ மறக்காம வீடியோ பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.